எத்தனை காலம் ஏமாறுவது? தெரிந்தும் தவறுகளையே செய்து கொண்டு தெனாவாட்டாவாக திரிவதென்பது பெரும்பாலான ஆண்களுடைய குணம். அதைத்தான் ஆண்மை என்றும் வீரம் என்றும் கெத்து என்றும் முட்டாள்தனமாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். பெண்களையும் அப்படியே நம்ப வைத்திருக்கின்றார்கள். நம் பெண் அமைப்பின் பெண்கள் நாங்கள் இந்த அரசியலை, ஆட்சியமைப்பை மக்கள் நன்மைக்கானதாக மாற்றுவது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பெண்கள் நினைத்தால் அது நிச்சயம் மாற்றி காட்டுவோம் என்று சொல்கிறோம். இதை தைரியமாக தெம்பாக சொல்ல முடியும். காரணம், நம்மீது நமக்கு இருக்கிற நியாயமான நம்பிக்கைதான். இந்தியாவின் பெருமைக்குரிய ஒன்றாக பேசப்படுகிற இந்த குடும்ப அமைப்பு யாரால் கட்டி காப்பாற்றப்படுகிறது? பெண்களால் தான். வீட்டை பேணுகின்ற பெண்கள் கையில் நாட்டின் அரசியல், ஆட்சி, அதிகாரம் ஆகியவை வந்தால் மிகச் சிறப்பாக அதனை நிர்வகிக்கவும், மக்கள் நல அரசாக அதனை மாற்றி காட்டுவதற்கும் பெண்களால் நிச்சயம் முடியும் என்பதில் சந்தேகம் என்ன? சீரழிந்த ஓர் அரசியல், வெற்று பெருமை பேசித் திரிகிற அரசியல்வாதிகள், சுயநலத்தில் ஊறிப்போன அமைச்சர் பட்டாளம், 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து சுகபோக வாழ்க்கை வாழத்தான் அரசியலுக்கு வருவது என்று முடிவெடுத்து செயல்படுகிற கூச்சமே இல்லாத கொள்ளை அரசியல்வாதிகள் மேட்டிமைத்தனத்தை ஒவ்வொரு அடியிலும் வெளிப்படுத்தியபடி திரிகிற அற்பத்தனமான அரசியல்வாதிகள். எத்தனை காலமாக பார்த்து சலித்து விட்டோம். யார் பொறுப்பேற்று செயல்கள் செய்தால் நல்லது நடக்குமோ அவர்களை, அதாவது பெண்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இவர்கள் போடுகிற அராஜக ஆட்டம்தான் இங்கு அரசியல் என்கின்ற பெயரில் இருக்கிறது. வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அறிவுடன் அணுக வேண்டிய ஒரு துறையை பலசாலிகளான அயோக்கியர்களிடம் கொடுத்தது போல அரசியல் கைமாறி போய் சேர்ந்து விட்டது என்றுதான் தோன்றுகிறது. இதை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையுடன், நாட்டின் மீதான உண்மையான அக்கறையுடன் அறிவுசார் பெண்கள் களமிறங்கி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நமது பெண் அமைப்பு தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு பெண்ணும் தனக்குள் இருக்கிற மாபெரும் ஆற்றலை உணர்ந்து அதனை வளர்த்தெடுத்து ஒருங்கிணைந்து செயலாற்றி ஆண் பெண் பேதம் இல்லாமல் நம் மக்களை வாழ்விக்கவென்று ஒரு நல்ல அரசியலை முன்னெடுக்க வேண்டும். அதை நோக்கிய பயணமாகத்தான் நம் பெண் அமைப்பினுடைய பயணம் இருக்க வேண்டும், இருக்கும். நன்றி.